யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 19. ஜெய்யிற்கோ கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் புலம்பியதை கேட்டு பாவமாகவே இருந்தது. சரி, நம்மளை பார்க்கத்தானே ஆசையா வந்திருக்கா, இதை தகவலா கொடுத்தவன் எவனோ அவனை பிடிக்கணும், அப்புறம் இருக்கு அவனுக்கு என்று அங்கே அமர்ந்திருந்தான். திவாவும் அவனோடு அங்கேதான் இருந்தான். அப்போது தனுஷ் கண்முழித்து விட 2 பேருமே அவனை பார்க்க ஓடினார்கள். முதன் முறையாக இருவரையுமே அண்ணா என்று கண்ணீரோடு அழைத்து அள வைத்து விட்டான். அவனது கையை பிடித்து ஆறுதலாக, நாங்க 2 பேரும் உனக்காக இருக்கோண்டா என்று தைரியம் கொடுத்தனர். இங்கு மயங்கி கிடந்தவளுக்கு ஊசி போட்டு அவளுக்கு ஒன்றுமில்லை, மயக்கம் மட்டும்தான் என்றதுமே தூக்கி காரில் போட்டு வீட்டுக்கு கொண்டு சென்று விட்டனர். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்ததுமே மொத்த கேட்டினையும் பூட்டிவிட்டு எல்லோரையும் ஒன்றாக அசம்பிள் பண்ண சொல்லியிருந்தான். அவன் சொன்னதும் தான் கூட்டத்திலிருந்து ஒருத்தனோ மொட்டை மாடியில் ஏறி அதில் போட்டிருந்த பெரிய கம்பி மதிலையும் குதித்து தானாகவே ஓடினான். அதை பார்த்தவனோ கேட்டுக்கு வெளியே நின்றிருந்த ஆட்களுக்கு தகவல் சொல்ல அடுத்த 10 நிமிடத்தில் அவனுக்கு முன்பாக அவனை கொண்டு வந்து போட்டனர். ராக்கி, இவனை ஒரு 10 நாள் உப்பு தண்ணிலேயே ஊற வச்சு துவச்செடுத்து அனுப்பு. உயிர் மட்டும்தான் இருக்கணும். நம்பிக்கை துரோகம் யார் செஞ்சாலும் சும்மா விடக்கூடாது. எதிரிய கூட மன்னிச்சிடுவேன், ஆனால் துரோகம் செஞ்சவனை மன்னிக்கவே மாட்டேன் என்று எழுந்து அவனது கழுத்திலேயே மிதித்தான். சார் சார் சார், பணத்துக்காக செஞ்சுட்டு சார், மன்னிச்சிருங்க சார் என்று கெஞ்சியும் கூட அவன் விட்டான் இல்லை. ராக்கி அவனை தன்னுடைய காரில் தூக்கி போட்டு கொண்டு சென்று விட்டான். பாத்தியா, பெத்த அப்பனை நமக்கு துரோகம் செஞ்சும் அந்த துரோகத்துல இருந்தெல்லாம் தாண்டி மீண்டு வந்து கூட இப்படி கூட இருக்கிறவங்களே துரோகம் செய்கிறாங்களே, யாரைத்தான் நம்ப முடியுமோ தெரியல போ என்று உண்மையாகவே வருந்தினான். திவாவிற்குமே நடந்த சம்பவத்திலிருந்து இன்னுமே மீள முடியவில்லை. அதனால் யாரைத்தான் நம்புவது என்றே தெரியவில்லை. பணத்திற்காக உண்மையாக இருக்கிறவன் கூட தரமிறங்கி விடுவானோ என்று கோபத்தில் கத்தினான். பொதுவாக திவாவிற்கு கோபம் வந்தால் மூர்க்கமாக மாறிவிடுவான். அந்த அளவுக்கு கோபம் வரும். ஆனால் அவனை பார்த்தால் அதெல்லாம் தெரியாது. இப்போது 10 வருடமாக தங்களோடு இருப்பவன் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு ஆபரேஷன் செய்து எழுந்து நடக்க முடியாமல் படுத்திருக்கிறான் என்றதுமே அவ்வளவு கோபம் வந்துவிட்டது. அந்த ஹாலில் இருந்ததையெல்லாம் எடுத்து போட்டு உடைத்தவன், இங்கிருக்கிறவன் யாரா இருந்தாலும் உண்மையா எங்களுக்காக நிற்கிறதா இருந்தா மட்டும் நில்லுங்க. உங்களுக்கான சம்பளம் மாசம் மாசம் சரியா தானே வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது தேவைகள் இருந்தா நீங்க கேட்டதும் கொடுக்குறோம் தானே. இதை விட உங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பணத்துக்காக துரோகம் பண்றீங்க. அப்படி பணம் தான் முக்கியம்னா இப்பவே போயிருங்க, நாங்க வேற ஆட்களை உருவாக்கிக்கிறோம். ஐயையோ திவா சார், என்னது இது? ஒருத்தன் கருப்பாடா உள்ள இருந்திருக்கிறான், அதுக்காக எங்க எல்லாரையுமா இப்படி கேட்குறீங்க? நாங்க எப்பவுமே உங்களுக்காகத்தானே நிற்கிறோம், இனியும் நிற்போம் ஜெய் சார். நீங்களும் எப்படி இப்படி தப்பு தப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படித்தானே நடந்திருக்கீங்க. நான் 1 நிமிஷம் தாமதமா போயிருந்தாலும் அங்க 3 பேரும் எரிஞ்சு சாம்பலா போயிருப்பாங்க. அப்ப எனக்கு அவங்கள யார் திரும்ப உயிரோட கொண்டு வந்து தருவாங்க? அது முடிஞ்சிருக்குமா என்று வருந்தினார்கள். அதன் பின்பு குற்றம் செய்தது ஒருத்தன். அவனுக்காக எல்லோரையும் ஏன் திட்டுகிறோம் என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு இப்போது மொட்டை மாடியில் நடந்த சோகத்தை மறக்க தண்ணி அடித்து கொண்டிருந்தனர். இரவு 1 மணிக்கு மேல் இருக்கும். நேற்றிரவு இதே நேரம்தான் அகல்விழி அவர்களை அழைத்து கொண்டு அவனை பார்க்க சென்றது. அதே நேரத்தை பார்த்ததுமே சத்தமாக சிரித்த திவாகரை ஜெய் ஏற இறங்க பார்த்தான். என்னடா, ஆக்சிடென்ட்ல அடி எதுவும் மண்டையில பட்டுடுச்சா என்ன? குடிச்சதும் இப்படி சிரிக்கிற? இல்லைல்ல, நேற்று அகல்விழி இந்த நேரத்தில் தான் 2 பேரோட ரூம் கதவையும் தட்டி கலாட்டா பண்ணிட்டு இருந்துச்சு. அது பாவண்டா, 1 மாசமா பார்த்துச்சு. அவளால் உன்னை பார்க்காம இருக்க முடியல போல. அதான் அப்பவே உன்னை பார்க்கணுன்னு பண்ண அட்டூழியம் இருக்கே, அது எப்படி பண்ணிச்சு தெரியுமா? என்ன பண்ணா? கார் பேனட் மேலே ஏறி உட்காந்து பார்த்தாடா. அந்த கேட்டு மேலே பாதி ஏறிட்டா. அவளை கீழே இறக்கி உன்னை பார்க்க கூட்டிகிட்டு வர்றேன்னு சத்தியமெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் காருக்குள்ளவே ஏறுனா. இல்லைன்னு வெய்யே, அவள் அந்த ஓட்ட ஸ்கூட்டியை எடுத்துட்டு உன்னை பார்க்க வந்திருப்பா. அதான் சிரிச்சேன். அந்த ஓட்ட ஸ்கூட்டியை வச்சுட்டு அவள் டெல்லி வரைக்கும் போகலாம்னு பிளான் பண்ணாலும் பண்ணுவாடா. அதை காயிலாங்கடையில் போட்டுருமாப்ல. இல்லைன்னா வெய்யே, இதுக்கு மேலே முடியாது. அதுக்கு என் ஸ்கூட்டியை வித்துட்டான்னு புகார் கொடுத்தாலும் கொடுப்பாடா. கடமை நேர்மை எருமைன்னுட்டு அதுக்கும் கேஸ் போடுவேன்னு நமக்கு செலவு வச்சிருவா. அது ஒரு ஓரமாக அங்கே நிற்கட்டும். அதுவும் சரிதான். ஆனால் ஒன்று, நாங்கள் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் தப்பிச்சோம். அவன் மட்டும் தனியாக வந்திருந்தான்னு வெய்யே, நிலைமையை யோசிச்சு பாரு. எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. நீ பேசாமல் அவகிட்ட உண்மையை சொல்லிடுமாப்ல. அதுக்கப்புறம் அவள் என்ன முடிவெடுக்கணுமோ எடுக்கட்டும். இவ அதெல்லாம் புரிஞ்சுப்பாளான்னு டவுட்டுடா. ஆனாலும் ட்ரை பண்ணுறேன். அதுக்கும் ஏதாவது நேர்மையாக வழி இருக்கான்னு பார்த்து எல்லாரையும் மொத்தமாக சாவடிச்சிருவாடா. அதான் யோசனையே. எது வந்தாலும் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டுத்தான் திரும்பினான். அங்கே படியில் ஏறி அகல்விழி வந்து கொண்டிருந்தாள். அடேய், எது வந்தாலும் சமாளிக்கலாம் தான். உன் பொண்டாட்டிய சத்தியமா நீ மட்டும்தாண்டா சமாளிக்கணும். என்னடா? அங்க பாரு, மயக்கம் தெளிஞ்சு உன்னை தேடி வந்துட்டா. நான் என் ரூமுக்கு போறேன்டா என்று சேரிலிருந்து எழும்பி விட்டான். அகல்விழி வேகமாக வந்து,
திவானா, சாரி. என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். நான் இப்படியெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. நீ என்ன செய்வ? கருப்பாடுகளை நம்ம வீட்டுக்குள்ளவே வச்சிருந்திருக்கோம். அதான் இதுக்கெல்லாம் காரணம். இதுவும் நல்லதுக்கு தான். மறுபடியும் சாரி என்று சொன்னவளோ ஜெய்யினை பார்க்க அவன் கிளாஸினையே பார்த்திருந்தான். எதுவுமே பேசாமல் பொத்தென்று போய் அவனது மடியில் அமர்ந்து அவனது கழுத்தோடு கையை போட்டு பிடித்து கொண்டாள். இதற்கு மேல் நாம் இங்கிருப்பது சரியில்லை என்று திவாவோ குட் நைட் மச்சி என்று அங்கிருந்து கீழே இறங்கிவிட்டான். தனது கழுத்தில் போட்டிருந்த அவளது கையை எடுத்து விட்டவன், கீழிறங்கு, எனக்கு தூங்கணும். நீ போய் உன் ரூம்ல படுத்துக்க. நான் தொடுறது தான் உனக்கு பிடிக்காதே. நானா உன்னை தொடமாட்டேன். அப்படித்தானே சொல்லியிருக்கேன்? அப்படித்தானே எனக்கு ஞாபகம் இருக்கு. அவளோ எதுவுமே பேசாமல் அவனது கையின் தோள்பட்டையில் இருந்த தீக்காயத்தில் முத்தம் வைத்தாள். எரிச்சலோடான அந்த ஜில்லென்ற முத்தம் கொஞ்சம் மனதின் அடியில் இனித்தது. ஆனாலும் தனது கெத்தை விடாமல் அவளை முறைத்து பார்த்தான். அடுத்து கை விரல்களில் முத்தம் வைத்தாள். அவனோ உள்ளுக்குள் அவளிடம் மயங்கிவிட்டு வெளியில் அப்படியெல்லாம் இல்லை என்பது போல முறைத்தான். இப்போதும் அவனோ அமைதியாகவே இருக்கவும் அவனையே பார்த்திருந்தவள் அவனது முகத்தை பிடித்து இழுத்து தன் பக்கமாக கொண்டு வந்தவள் அவனது உதட்டோடு உதட்டை பொருத்தி கொண்டாள். அதில் அவளோ அவனை கடித்திழுத்து விட்டாள். ஆ என்று அலறியவனின் வாயை இப்போது மொத்தமாகவே முத்தமிட்டு அடைத்து கொண்டாள். ஜெய் இப்படி முத்தமிடுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் கண்ணை மூடி அவளது முத்தத்தில் மயங்கித்தான் கிடந்தான். அவளது உதடுகள் ஒரு பூ போன்று அவனுடைய முரட்டு உதடுகளை பிடித்திருக்க அவனோ அவளோடே ஒன்றிக் கொண்டான். 2 நாக்குமே பிணைந்து பிடித்து கொண்டது. அவளது அந்த முத்தமும் இப்போது அவனுக்கு தேவையாகத்தான் இருந்தது. அப்படியே கண்மூடி கிடந்தவனிடமிருந்து உதட்டினை எடுத்ததுமே கண்கள் படக்கென்று திறந்து அவளது கண்களோடு கண்கள் கலந்தான். அகல்விழியின் அகண்ட விழியோடு அவனை தனக்குள்ளாக அப்படியே இழுத்துவாரி சுருட்டி கொள்ள விளைந்தது போல இருந்தது அவளுடைய விழிகள். அதனால் உடனே கண்களை மூடிக்கொண்டவன், இப்போதானே மயக்கத்திலிருந்து எழுந்திருக்க? டயர்டா இருப்ப, போய் படுத்து தூங்கு. இல்லை, நான் ஒன்றும் டயர்டாலாம் இல்லை. உங்களை தேடுனேன்னா உங்கள் பாடிகார்ட் தான் சொன்னால் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு. அதனால் சாப்பிட்டுட்டு பாலெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்போவே வேலைக்காரி திவானா வேற இங்கே தான் இருக்கதா சொன்னாங்களா. தனுஷ் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சுது. அதான் உங்களை பார்க்கலான்னு மேலே வந்துட்டேன். சரி, எதுக்கு என்ன பார்க்க வந்த? யோ, நீ தானையா என் புருஷன். 1 மாசமா ஆளை காணலைன்னா தேட மாட்டாங்களா? ஏன் 1 மாசம் பொறுத்திருந்தவளுக்கு 1 நாள் பொறுமையாக இருக்க முடியாதா? இப்போ பாரு, உன்னால் எல்லாரும் சாக பார்த்தாங்க. நீ எதையுமே முன்ன பின்ன யோசிக்கவே மாட்டியா? எனக்கு உன்னை பார்க்கணுன்னு மட்டும்தான் தோணுச்சு, பேசணும்னு இல்லை. அதான் வந்தேன். இப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிற? சரி, பார்த்தாச்சுல, போய் தூங்கு. அகல் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். அவளை கீழே இறக்கிவிட முயன்றான். அவளோ அவனது இரு பக்கமும் காலை போட்டுக்கொண்டு அவனது நெஞ்சில் தலையை சாய்த்து கொண்டாள். என்னடி பண்ற? சாஞ்சிருக்கேன். அதான் ஏன்? என் புருஷன் மேலே நான் இருக்கேன். இருப்பேன்டா, உனக்கு என்னடா? இது எப்பத்துல இருந்து? இது தெரியாம தான் அன்னைக்கு பொண்டாட்டிக்கிட்ட டிக்கிலோன விளையாட்டெல்லாம் விளையாடினியா நீ? என்னது? என்ன விளையாட்டு? புரியல. ஃபர்ஸ்ட் நைட் விளையாட்டு. ஓ, அப்போ உண்மையாவே புருஷனா ஏற்றுக்கிட்ட, அப்படியா? என் புருஷன்னு சொன்னா அதான் அர்த்தம். அந்த புருஷனுக்குள்ள அர்த்தம் தெரியுமா? தெரியும். அப்புறம் வந்து முத்தம் கொடுத்துட்ட, கடிச்சு வச்சுட்ட. இதுக்கு என்ன செக்ஷன் தெரியுமா, அந்த செக்ஷன் தெரியுமா? டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படி இப்படின்னு பேசுனேன்னு வையேன், இருக்கிற மொத்த பழையும் உடச்சி விட்டுருவேன், பார்த்துக்க. எங்க உட பாப்போம் ஈ என்று காண்பித்தாள். அவளது தாடையை பிடித்து அழுத்தி வலிக்க வைத்தான். அவளோ அவனது கையை பிடித்து கொண்டு, என்ன இப்படி பிடிச்சிருக்க? வலிச்சாலும் கத்த மாட்டேன்டா. அடுத்து என்ன செய்யறேன்னு பார்க்குறேன் என்று அவனுக்கே சவால் விடும் அளவிற்கு அவனை பார்த்தாள். அவனது கைகள் நாடியை அழுத்தி தன் பக்கமாக இழுத்தது. அவளும் அவன் இழுத்த இழுப்பிற்கே செல்ல அவளது உடலோ தீப்பெட்டி போன்று அவனுடைய உடலில் உரசி சென்றது. அந்த உரசலில் காதல் தீப்பற்றி கொள்ள அவனது கண்களோ அதை வெளிப்படுத்தி இருந்தது. நான் நேத்து நைட்டு நடந்த விபத்துல எரிஞ்சு சாம்பலா போயிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? அந்த கேள்வியை அவன் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவனுடைய திடுக்கிட்ட பார்வையும் முகமுமே வெளிப்படுத்தி இருந்தது. அப்படியே தன்னுடைய கண்களை இறுக்கமாக மூடி திறந்தவன் ஒன்றுமே சொல்லாமல் அவளை இழுத்து அவளது கழுத்தை வளைத்தான். அதிலோ கடித்து முத்தம் வைத்து அவளது வாசனையை நுகர்ந்து அவள் தன்னோடுதான் இருக்கிறாள் என்கின்றதை மூளைக்கு அனுப்பி கொண்டிருந்தான். அவன் அப்படி கடித்து முத்தம் வைக்கவுமே அது வலித்தாலும் கூட பிடித்தே இருந்தது அவளுக்கு. அவனுடைய இரு தோள்களையுமே தன்னுடைய இரு கைகளால் அழுத்தி பிடித்து கொண்டாள். எதிரெதிராக இருப்பதாலும் அவள் அவனுடைய தொடையிலேயே அழுத்தமாக கால்களை இருபக்கமும் போட்டு கொண்டிருப்பதாலும் ஜெய்யிற்கு அவளை பிடித்து கொள்ள வசதியாகவே இருந்தது. அகலின் கழுத்தில் கையை வைத்து அழுத்தியவன், வாயாடி இது, எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கு, அதுவும் நல்லதாவே பேச மாட்டேங்குது. செத்து போடி, எதுக்குடி உயிரோட வந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படி தாண்டா கேட்பேன், எனக்கு நீ என்ன செய்வேன்னு தெரியணும்ல. சொல்ல முடியாதுடி.
அப்பப்போ என்று அவனிடமிருந்து எழுந்தாள். அவனோ அவளது வயிற்றில் பற்களால் கடித்து பிடித்து இடையில் கையை போட்டு கொண்டான். அவளாலோ அங்குமிங்கும் அசைய முடியாமல் மீண்டும் அவனுடைய தொடையிலேயே உட்கார்ந்து கொண்டாள். ஏண்டி, நேத்திலிருந்து மயக்கத்திலேயே இருந்தியா? இந்த நைட் ட்ரெஸ்ஸை நான் தான் மாட்டி விட்டேன். உன்னை அப்படியே அமுக்கி கசமுசா பிரியாணி போட எவ்வளவு நேரமாகிருக்குண்டி? ஓ, நீ தான் மாட்டி விட்டியா? நானும் யோசிச்சேன், ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் மாற்றிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். நல்லா நினைக்கிறப்போ என்று உதடு வளைத்து நக்கலாகவே சொன்னான். இப்ப என்ன, நீ மாட்டி விட்டன்னு கலட்டணுமா? இந்தா என்று சொல்லிவிட்டு நைட் ட்ரெஸ்ஸின் சட்டையை மொத்தமாக கலட்டி அவன் கையில் கொடுத்து விட்டாள். இப்போது அவளுடைய இளமை மொத்தமும் ஆனந்த அதிர்ச்சியாக நிலாக்கள் போல காட்சியளித்தது அவனுடைய கண்களுக்கு. ஏற்கனவே அவனுக்கு ஒன்றும் மாற்றிவிட முடியாது என்பதால் இருப்பதை போட்டு விட்டிருந்தான். அப்போது எந்த உணர்வுமே அவனுக்கு எழவில்லை. இப்போது தன் கண்முன் அவளே அதை கலட்டி கையில் கொடுத்துவிட்டு வெற்றுடலாக தன்முன் இருக்கவுமே உணர்வுகள் பொங்கி பிரவாகம் எடுத்து காதல் களத்தில் குதிக்க அவனுடைய உடல் அவனை கேட்காமலேயே தயாராகிவிட்டது. அவனது பார்வையை உணர்ந்தவளோ மெல்ல மெல்ல தன்னுடைய ஒற்றை கையால் மறைத்து அவனது கண்களை மூடிக்கொண்டாள். அவளது கையை விலக்கியவன் மீண்டும் மீண்டும் அவளது கழுத்தில் இரு கைகளையும் வைத்து பிடித்து பின்னாக வளைத்தவனின் உதடுகளோ அப்படியே கழுத்தின் கீழே இறங்கியது. பூத்து குலுங்கும் பெண்மையை அங்கேயே தேடிக்கொண்டிருந்தான். அந்த தொடுதலே 1000 பட்டாம்பூச்சி பறந்து உடல் ஜிவ்வென்று உணர்வின் குவியலாக பொங்கியது அவளுக்கு. அவனது தோளில் வைத்த கைகளை அவனது தலைக்கு நகர்த்தி தன் வெற்று மார்போடு அணைத்து கொண்டாள் அவனை. அவனுக்கோ ஏக்கங்களும் தாபங்களும் ஒன்றாகி அவளுக்குள் அவன் இணைய ஏங்கினான். ஜெய்யின் கைவிரல்கள் ஒவ்வொரு அங்கமாக தீண்டி தீண்டி லயம் மீட்டுவது போன்று மீட்டியது. அதை தாங்க இயலாதவளோ அவனது கையில் இருந்து பின்னாக வளைந்து கொண்டாள். அவனோ அவளுடைய உயிரையே குடித்து கொண்டிருந்தான். அவனது அந்த தீண்டலில் துடித்து போனவள் ஜெய்யென்று பிதற்றி அவனது தலையை தன்னுடைய வயிற்றில் வைத்து அழுத்தி கொண்டாள். இது போதுமே, அவனுக்கு அவளது கொஞ்சலும் கெஞ்சலும் அவனுக்குள் நிறைந்து போவதற் போலவே இருந்தது. இது போதுமே அவனுக்கு. அகலோ வளைந்திருக்க அவளை மீண்டும் தூக்கி வைத்தவனது கண்களோ அவளை அணு அணுவாக ரசித்தது. 1 மாதம் அவளை பார்க்காமல் இருந்ததற்கு சேர்த்து இப்போது ஆசை தீர பார்த்தான். என்னடி, நான் வேணுமா? வேணும். நான் தான் தொடர்றேன், நீ எதுவுமே செய்யறதில்லையே, ஏன்? உன்னை நான் தானே தேடி வந்தேன், நீ வந்தியா? யார் சொன்னா நான் வரலைன்னு? புரியலையே. ஆட பைத்தியமே, நான் எனக்கு தோணும் போதெல்லாம் வந்து உன்னை பார்த்துருக்கேன் தெரியுமா? நைட்டு நேரம் பொறுமையாக வந்து உட்காந்து உன்னை ரசித்து பார்த்துட்டு தாண்டி போவேன். நீ அதை உணரலைன்னு சொல்லு. நிறைய நாள் நான் கனவுன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா திருடா. ஆமாடி, திருடன் தான். உன்னை திருடி எடுத்துக்கத்தான் வந்தேன். ஆனால் மனசாட்சி தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட சொல்லுச்சே. இப்போ புகுந்து விளையாடுவனே என்றவனது கைகளோ அவளது முகத்தை இழுத்திருக்க உதடுகளோடு உதடுகள் சேர்ந்து கொண்டது. அகல் அதில் கண்கள் மயங்கி அந்த முத்தத்தை ரசித்து கொண்டிருந்தாள். அவனது உதடுகள் செய்யும் மாயங்கள் அவளுக்குள் இன்னும் இன்னும் முத்தம் வேண்டும் என்று உந்தித் தள்ளியது. அங்கு இருவருமே அந்த நிலையில் கட்டி கொண்டிருக்க இதற்கு மேல் தாங்காதடா சாமி என அவர்களால் தாங்க முடியாமல் அப்படியே தரையில் சரிந்தனர். அங்கு யாருமற்ற இருளின் நடுவில் ஒற்றை நிலவின் ஒளியில் பூத்து கிடந்தவளை பார்த்தவனுக்கோ காதலும் தாபமும் ஒருங்கே தலைக்கேறியிருந்தது. அப்படியே அவளோடு தேனுண்டும் வண்டானான். அதில் துடித்து வெடித்து தேன் சிந்தும் மலராகி அவனுக்கு எல்லாம் கொடுத்து அவனை எடுத்துக்கொள்ள விளைந்தாள் அவள். தேனுண்டு மயங்கி தள்ளாடி அவளோடு மார்போடு தன் தலை சாய்த்து படுத்து கொண்டான். அவனின் தலையை கோதி கொடுத்து லட்ச முத்தங்கள் கொடுத்தாள் அவள். அங்கு இருவருமே தங்களை மறந்து இணைந்து பூத்து கிடந்தனர். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.